காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுவிட்டு மௌனமாக பார்க்க வச்சிங்கல்ல, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரில் எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம். இன்னைக்கு திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமாக வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ணன் அப்படியே மேலே தாண்டுவார். அதனால் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையாக இருக்கணும், இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். அதனால் செல்லியனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க கல்வியில், அதனால தான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியல் பண்ணலாம், ஆளுநரை இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பற்றி தப்பாக சொல்கிறார், அது வேறங்கண்ணா. ஆனால் பத்திரிகை நண்பர் ஒரு கருத்து சொல்கிறார், கருத்து நல்லதாக கெட்டதாக ரெண்டாவது பாயிண்ட். அக்யூஷன் சரவணபவன் ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே போயிட்டு இருக்கான். இதெல்லாம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, லஞ்ச லாவண்யம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு, ஐயா 234 தாண்டி போயிடாதீங்க. 234 தான் இருக்குது. பேச்சுவாக்கில் 300 350 போயிடாதீங்க. 200க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. அரசுக்கு தலைவலி கொடுப்பதற்காக முட்டுக்கட்டை போடுகிறார்கள். ஆளுநரை திரும்ப பெற வேண்டும்னு திருமாவளவன் சட்டசபையில் கவர்னர் தனது சொந்த கருத்தை பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவும் சொல்லியிருக்காரு. அண்ணா, சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பார்த்துக்கணும். இன்றைக்கி திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமாக வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாற்றி கேளுங்க. அன்றைக்கி வேல்முருகன் அண்ணன் கேட்குறாரு, என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்கன்னு. உடனே அப்பாவண்ண தாவறதை பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவறாரு மேலே, எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. பொதுவே எப்படி சொல்லுவீங்க? வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ண அப்படியே மேலே தாண்டுவார். அதனால் இன்றைக்கி சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையாக இருக்கணும், இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுகிறதே அவர் தான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர் தான், அப்பாவையா. அதனால் கண்டிப்பாக அப்பாவையா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பார்க்குறேன். உரிமை இருக்குது. ஆனால் இந்த கேஸில் அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்லை திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவை அவர்கள் கருத்தான்னு எனக்கு தெரியும். அதே வேளையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் கல்வியில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும். அண்ணா, கல்வியில் இவங்க அரசியல் பண்ணுறனால தான் ஆளுநர் அவர் கருத்தை சொல்கிறார். அதனால் செல்லியனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க கல்வியில், அதனால தான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியல் பண்ணலாம், ஆளுநரே இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. சர்ச் கமிட்டி போட்டு யூஜிசி நாமினி பணம் கொடுக்காம தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் போஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பல பேர்த்துக்கு தெரியும். மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூ வைஸ் சான்சலருக்கு பணம் கொடுத்ததுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு நான் போக விரும்பலைங்க. ரவி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முன்பு ஆளுநர் அவர்கள் எல்லாம் இதை கொஞ்சம் டைட் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராசஸில் ஒரு டிரான்ஸ்பரன்சியை நேர்மையை கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயும் கூட ஆளுநர் தேர்வில் முறைகேடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கேன். ஆனால் இங்கே தீவிரவாதின்னு சொல்லி புதைக்கப்படுகின்றார்கள், விதைக்கப்படுகின்றார்கள். அவங்க மேலே கேஸ் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அது பிரிவினைவாதம் இல்லையா? அது செக்ஷன் 153(3)(a) இல்லையா? அதில் சட்டம் உங்களுக்கு அது ஒரு சட்டம் இது ஒரு சட்டமா? மார்ட்டியர் அப்படிங்கிறாங்க. அது தேச பிரிவினைவாதம் இல்லையா? அது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் என்எஸ்ஏ வராதா? அப்போ என்எஸ்ஏ நீங்கள் யார் மேலே பாய்ச்சுவீங்க? பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னால் அவர் மேலே என்எஸ்ஏ போடு. பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னால் திமுகவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணால் அவரை காலையாளத்தை பிடிச்சி கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிகிட்டு போ. அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பற்றி தப்பாக சொல்கிறார், அது வேறங்கண்ணா. ஆனால் பத்திரிகை நண்பர் அவர் கருத்து சொல்கிறார், கருத்து நல்லதாக கெட்டதாக ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கெல்லாம் என்எஸ்ஏவும் ஒரு சட்டமும் இப்படி வருதில்ல. இதில் விதைக்கப்படுகின்றார்கள், புதைக்கப்படுகின்றார்கள், அடுத்து உருவாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் இங்கே பிரிவினைவாதம் போச்சு. அதனால் ரகுபதி அவர்களே, நீங்கள் சட்டத்துறை அமைச்சர் தானே, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் உங்கள் வேலை இல்லையா? கேஸ் போட மாட்டிங்களா? அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்துச்சா? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எதற்கு ஒருதலை பட்சம் தான் எங்கள் கேள்வியை தவிர நீங்கள் தயவு செஞ்சு மக்களை குழப்பாதீங்க. இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும், ஆட்சேபனை கிடையாது. அது அவர்களுடைய வழக்கம், பண்ணட்டும். பப்ளிக்காக நடந்ததை நாங்கள் எதிர்க்கிறோம். பப்ளிக்காக அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கண்டிக்கிறோம். காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுவிட்டு மௌனமாக பார்க்க வச்சிங்கல்ல, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரில் எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம். அதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? 170 BNSS வழக்கு பதிவு யார் என்னங்கண்ணா? அதெல்லாம் இப்போ முதல்ல ஓடி வருவாங்களேண்ணா. வழக்கு பதிவு பண்ணுற அண்ணாமலை மேலே வழக்கு போனால் ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ரேஸில் ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சின்னா கூட கோல்டு மெடல் வாங்குற ரேஸில் ஓடுறாங்க. எப்படா அவன் மேலே கேஸ் போடலான்னு. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கண்ணா. வழக்கு பதிவு ஒன்றும் புதுசில் பார்த்துக்கலாங்கண்ணா. நாங்கள் எப்போவுமே சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தின் பக்கம் இருக்கின்றோம். அது வேறு. நாங்கள் நேற்று பைக்கில் பேசுறதை நீங்கள் பார்த்தீங்களே, ஒபே பண்ணி போனோம். இதான் ரூல். போலீஸ் ஐயா சொல்கிறீங்களா, ரைட், இந்த ரோட்டை ரைட், நிற்கணுமா நிற்கணும், வண்டியில் ஏறணுமா ஏறணும், மண்டபத்துக்கு போகணுமா போகணும், இந்த டைமுக்கு வர்றீங்களா விடுங்க.
அது நாங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுறோங்கண்ணா. நான் கேட்பது கோயம்புத்தூரினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 144 உங்களுக்கு போட முடியாதா? ஒரு ஊர்வலம் போது, ப்ரொசஷன் போது, ஃபியூனரல் ப்ரொசஷன் போது 144 எதுக்கெல்லாம் போடுறீங்க? இதுக்கு போட மாட்டிங்களா? 5 பேத்துக்கு மேலே சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டிங்களா? குடும்பத்தினுடைய தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்ல மாட்டிங்களா? இல்லை 100 பேர் தான் மேக்ஸிமம், 100 பீப்புள் வாங்க, நீங்கள் நாமினேட் பண்ணிட்டு வாங்க, அது சொல்ல மாட்டிங்களா? எதுக்கெல்லாம் 144 போடுறீங்க? இதுக்கு போட மாட்டாங்களா? ஆனால் இன்றைக்கி தைரியமாக சில அமைப்புகள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனர்கிட்ட. நான் ஏதோ பேசி மதக்கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன், இன்றைக்கி தமிழக அரசியல்வாதிகளே எல்லா மதமும் சமம் எல்லாம் ஒன்றா இருப்போம் சொல்கிறது நான் தாங்க. அதனால் மேலே கேஸ் போன ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. இந்த அலுவலர் தான் சிரிக்கிறதான்னு தெரியலையா? ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். மத்திய அரசு திருந்தலைன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசு திருத்த வேண்டிய அவசியம் வந்துவிடும். ஏன்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் திமுகவுடைய விஷயங்களை எதுவும் காது கொடுத்து கேட்கல. ஆனால் மத்திய அரசு திருந்தலைன்னா தமிழக மக்கள் மத்திய அரசை திருத்த வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க இல்லையாங்கண்ணா. இன்றைக்கி முதலமைச்சர் அப்பப்போ மறந்துடுறார். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் கண்ணாடியில் போய் பார்க்கணும். தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலி கோர்ட்டில் வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்ளுவாங்க. இதை சடுகுடு ஆடுற மாதிரி லாயரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க, 2 லாயர் அக்யூஸ்ட்டை பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுப்பாங்க. இது திருநெல்வேலி. வெள்ளூரில் விட்டல்குமார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை கொலை பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டில் போய் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான், என்னடா சரண்டராக வந்தோம், போலீஸ் யாரையுமே காணாமேன்னு. இதெல்லாம் தமிழ்நாடு நடக்கிறது. அக்யூஸ்ட் சரவணபவன் ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே போயிட்டுருக்கான். இதெல்லாம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, லஞ்ச லாவண்யம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி தமிழக மக்களுக்கு அது எதிரி, எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரி? அதனால் எதை கொண்டு வந்தாலும் தமிழகத்துக்கு எதிரின்னு ஒரு கிளம்புறார். நாங்கள் முதலமைச்சர் அவர்களை மாதிரி தெரியாமல் 2011 மீத்தேனு கையெழுத்து போடுறேன்னு சொல்கிற குரூப் நாங்கள் இல்லைங்க, தெரியாமல் போட்டுட்டோம். எதை செய்தாலும் நேர்மையாக வெளிப்படையாக தமிழக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். அதை முதலமைச்சர் அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. இதே விஷயத்துல சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துல குற்றவாளியை வந்து நாங்க கைது செய்திருக்கோம். சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்காக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட யாரோ ஒரு அருவாளில் வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யாரையும் நான் தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை ரகுபதி சொல்லியிருக்காரு சட்டத்துறை அமைச்சர். இதை விட மோசமாக ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா. பத்திரிகையாளர் சந்திப்பில் யாராவது வந்து அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கண்ணா? யாரை வேணாலும் நீங்கள் வெட்டிருக்கலாம். அதை நாங்கள் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? குற்றவாளி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நாங்கள் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒரு வாய் இருக்குன்னா ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸில் போய் உட்கார வச்சு செஷன் 1 ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன, அதுதான் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம், டிடெக்ஷன் ஆஃப் க்ரைம், இதுதான் ஃபஸ்ட்டு லெக்சர், ஃபஸ்ட்டு கிளாஸ், ஃபஸ்ட்டு ஸ்பீச். கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், தம்பி உங்கள் வேலை என்னென்னா குற்றத்தை தடுப்பது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம். 80% தான்ப்பா அவங்க வேலை. நைட்டு பெட்ரோல் போகணும், அக்யூஸ்ட்டை கண்காணிக்கணும், ரவுடி யார் ஜெயிலேருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும், அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், அவன் தொழில் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், ரவுடி ரெஜிஸ்டர் ABC மெயின்டைன் பண்ணணும், மாதம் ரவுடி பரேட் நடத்தணும். இது ஃபஸ்ட்டு வேலை. 20% டிடெக்ஷன் ஆஃப் க்ரைம், குற்றம் நடந்ததுக்கப்புறம் போய் தூக்கிட்டு வா. அதனால் ரகுபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், வண்டலூரில் நம்முடைய தமிழக அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸை 1 மணி நேரம் உட்காந்து கவனிச்சுட்டு வந்து இது போன்ற பொன்னான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. பாஜகவினர் எப்போதுமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. யாருங்கண்ணா? சட்டத்துறை அமைச்சர் அண்ணா. இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சராக இல்லை திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்போ வருவாங்க ரவுடி, இப்போ வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க, இது பேட்டை ரவுடி பேசுகிறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. 2வது, பாரதிய ஜனதா கட்சி எப்போவுமே ஆயுதம் வச்சுருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? இதில் நடந்திருப்பது, வேலூரில் நடந்திருப்பது, உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவரனுடைய டிரைவரு பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க, அவருடைய தூண்டுதல். அதான் கேஸே, இதுதான் கேஸே உங்கள் கட்சிக்கார மேலே தான். பஞ்சாயத்தில் இருக்கிற முறைகேடை விட்டல்குமார் எதிர்த்தார், நீங்கள் வந்து தலையில் ராடு அடித்து கொண்டுட்டீங்க, இதுதான் கேஸ். இதில் வெப்பன் வச்சிருந்தது யார்? வெப்பன் வச்சிருந்தது நீங்கள். ராடு வச்சிருந்தது யார்? திமுக. ஆனால் ரகுபதி அவர்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன கருத்தை நான் மாற்றிக்கிறேங்கண்ணா. போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கண்ணா. அவரை வந்து இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குதில்ல, அதை போய் சட்டத்துறை அமைச்சராக பார்க்க சொல்லணும். ரவுடிகள்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில், ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள்.
ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சு அன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. இப்போ ஒரு பேட்ட ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜை, அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துகிறாரே. 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலையானா, இந்தியாவிலையா, பங்களாதேஷ்லையா, பாகிஸ்தான்லையா? தமிழ்நாட்டுக்குள்ளேயானே? ஓகே. நான் முதலமைச்சர் அவர் அப்பப்போ மறந்து வர்றேன். அதான் உலகம் ஃபுல்லாக 200. இவங்க தான் திராவிட மாடல் அரசு யூரோப்புக்கு போயிடுச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுச்சு, நியூசிலாண்டுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்கண்ணா, 200 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். 200ல் டெபாசிட் இழப்பாங்க. மிச்சம் 34 வெற்றின்னு சொல்ல, வெற்றி தோல்வி இருக்கலாம், தோக்கலாம், டெபாசிட் கிடைக்கலாம். 200ல் டெபாசிட் இழப்பாங்க. அந்த டெபாசிட் இழக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. எனக்கு 200 சொல்லிட்டாங்க, நான் ஈரோடு களத்தை பார்த்தேன், ஈரோடை பார்த்தோன்னே 205ன்னு தோணுது. நாளைக்கு கோயம்புத்தூர் வரும்போது சொல்லுவார், நான் இப்போ 220 மாற்றிக்கிறேன். எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு, ஐயா 234 தாண்டி போயிடாதீங்க, 234 தான் இருக்குது. அதாவது பேச்சு வாக்கில் 300 350ன்னு போயிடாதீங்க, 200க்குள்ளேயே சுற்றிட்டு இருங்க. நன்றி அண்ணன். ஒரே தேர்தல் விஷயத்தில் சட்டம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றினால் நான் நீதிமன்றத்தை நாடுவேன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. பாஜக என்னே உங்களுக்கு ஒருத்தருங்க அண்ணே. சுப்பிரமணிய சாமி ஐயாவை பொறுத்தவரை நான் எப்பவுமே ஒரு வயதையும் அனுபவத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நாட்டுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியாக மாறக்கூடாது என்பது ஐயா அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு நடத்த முடியாதுன்னு சொல்லி வார்டு மறுவரைக்கு பிறகுதான் அதை நடத்த முடியும் கடைசியா முதுகுளத்தூர்ல நேற்று வாரச்சந்தை ஏலம் நடந்தது. அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு திமுகவினருக்குள்ள சண்டை, அடிதடி சண்டை நடந்தது. அண்ணே, எங்கன்னே சண்டை நடக்காமல் இருக்கிறீங்க? புதுசாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. கோட்டரை ஷேர் பண்ணுறதில்ல, இது டாஸ்மார்க்கில் சண்டை, முட்டையை பிரிக்கிற சண்டை. திருநெல்வேலி கோர்ட்டில் சண்டை எதுக்குண்ணே? திருநெல்வேலி கோர்ட்டில் வெட்டினாங்களே, என்ன கேஸுன்னு? அது ஆட்டை திருடி ஒருத்தர் விற்கிறான், அதான் கேஸு. திருடி விற்றதில் எனக்கு பாதி காசு வரலின்னு 2 பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறோம். இதான் தமிழ்நாட்டில் கேஸு. அதனால் திமுககாரங்க எல்லா இடத்துலையும் சண்டை போடுறாங்க. புதுசாக இது இல்லைங்கன்னு சந்திப்போம். மன்னிச்சுங்க, நேரமாச்சு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.